அனைவருக்கும் வணக்கம். பாபா சாஹிப் அம்பேத்கர் பிறந்த இந்த ஏப்ரல் மாதத்தை தலித் வரலாற்று மாதம் என்று அறிவித்து இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கருத்தரங்கங்களாக, ஓவிய புகைப்பட கண்காட்சிகளாக, திரைப்பட விழாக்களாக, இலக்கிய விழாக்களாக, வரலாற்று கண்காட்சிகளாக என்று இந்தியாவினுடைய வெவ்வேறு நகரங்களில் இது நினைவு கூறப்பட்டாலும் தமிழ்நாட்டில் இது ஒரு கூடுதல் செல்வாக்கோடு நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிலும் கூட சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் இந்த விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதை தவிர்த்துவிட்டு பார்த்தால் தமிழ்நாட்டிற்கு வெளியே ஒரு மையப்படுத்தப்படாத நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பெருவாரியான கிராமங்களை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய காரைக்குடி போன்ற ஒரு நகரத்தில் இந்த தலித் வரலாற்று மாதம் நடத்தப்படுவது என்பது தனித்துவமானது, சிறப்பானது. இந்த விழாவினை நடத்துவதற்கு நம்முடைய போதி இலக்கிய சந்திப்பு தவிர்த்து இதை வேறு யாரும் யோசித்து இருக்க முடியாது என்கிற வகையில் இந்த நிகழ்வினை மிக தன்னுடைய நிகழ்ச்சி நிரலிலே நீண்ட காலத்திற்கு பிறகு 81 நிகழ்ச்சிகள் நடத்திய போதி இலக்கிய சந்திப்பு 82வது நிகழ்வாக இதுவரையிலும் பள்ளத்தூரிலும் வெகு சில நிகழ்ச்சிகளை காரைக்குடியிலும் நடத்தியிருக்கக்கூடிய போதி இலக்கிய சந்திப்பு இப்பொழுது காரைக்குடியில் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக ஒருங்கிணைத்து இருக்கிறது. இதை ஒருங்கிணைத்ததில் முக்கியமானவர் பேராசிரியர் அரசமுருகுபாண்டியன் அவர்களும் அவரோடு இணைந்து செயல்படக்கூடிய சிம்சன் தோழர் கோச்சடை உள்ளிட்ட தோழர்களும் இங்கே வாழ்த்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். பேராசிரியர் அரசமுருகுபாண்டியனுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையிலே இருக்கக்கூடிய உறவு என்பது வேறானது. பல நேரங்களில் தனிப்பட்ட உறவு என்பது அரசியல் ரீதியாகவும் சிறப்பானதாக ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கும்போது அது மேலும் சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பேராசிரியர் அரசமுருகுபாண்டியன் அவர்களுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் எனக்கும் அல்லது என்னை போன்றவர்கள் இந்த தலைமுறையினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய கருத்தியல் செயல்பாடுகளுக்கும் முரணில்லாத வகையில் எப்போதும் அவர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அமைப்பாக தன்னளவிலே வெகு சிறப்பாக இயங்கி வரக்கூடியவராக பேராசிரியரும் அவருடைய நண்பர்களும் அவர்கள் இணைந்து நடத்தி வரக்கூடிய இந்த அமைப்பும் மிக நீண்ட நாளாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பேராசிரியர் அவர்கள் மட்டுமல்லாமல் காலம் சென்ற அன்பிற்குரிய சகோதரி சித்ரா அவர்களுடைய நினைவும் இவ்விடத்தில் மேலோங்கி வருவதை தவிர்க்க முடியாது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னுடைய அரசியல் பயணத்திலும் இருவருடைய பயணமும் அவர்களுடைய உந்துதலும் பின்புலமும் பக்கபலமாக இருந்திருக்கிறது என்பதை நான் இங்கே மீண்டும் ஒரு முறை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அன்பிற்குரிய நண்பர்களே, தலித் வரலாற்று மாதம் என்பதை நினைவு கூறுவதற்கு ஒரு வழக்கமான ஒரு இலக்கிய சந்திப்பாக இல்லாமல் இதை மிக பொருத்தமான விதத்திலே போதி இலக்கிய சந்திப்பு ஒருங்கிணைத்திருக்கிறது. அது என்னவென்றால், பெருமதிப்பிற்குரிய கேப்டன் கலியபெருமாள் ஐயா அவர்கள் எழுதிய வரலாறு தொடர்பான நூல்களை அறிமுகப்படுத்தி விமர்சனப்படுத்தி தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளிலே இயங்கி வரக்கூடிய நண்பர்களை அழைத்து அவற்றிலே பேச வைத்திருப்பதன் மூலம் அதை மிக பொருத்தமான விதத்தில் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். அந்த விதத்தில் இந்த வரலாற்று மாத நிகழ்வு போதியால் வெகு சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை வாழ்த்தவும் வரவேற்கவும் நான் விரும்புகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய அன்பிற்குரிய நண்பர்
தோழர் கந்தசாமி அவர்கள் தொடங்கி தலித் வரலாறு என்கிற தலைப்பில் தமிழ்நாட்டு தலித் இயக்க வரலாற்றின் ஒரு குறுக்குவெட்டு தோற்றத்தை நம் முன்வைத்து விடைபெற்று சென்ற அன்பிற்குரிய தோழர் சிம்சன், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மகத்தான தாக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய தலித் இயக்கங்களினுடைய ஆளுமைகள் அன்பிற்குரிய சகோதரர் இளைய கௌதமன், ஸ்டீபன் ராஜ், திருமுருகச் செல்வன், எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் சு அம்பேத்கர், பின்னால் பேச இருக்கக்கூடிய அன்பிற்குரிய பாலசுப்ரமணியம், தமிழ்நாட்டினுடைய தலித் அரசியல் வரலாற்றின் மிக முக்கியமான அறிஞராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் ஜே பாலசுப்ரமணியம், சகோதரிகள் அவர்களை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஒரு வரலாற்று ஆசிரியனாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு தந்தையாக மட்டுமல்லாமல், தந்தை என்கிற பொருளில் மட்டுமல்லாமல், அவரை பாதுகாக்க கண்போல் பொன்போல் பாதுகாக்கிறார்கள் என்று சொல்வோம் இல்லையா, அப்படி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரிகள் செல்வகுமாரி, செல்வராணி. இவர்களை பார்க்கும்போது நான் பேராசிரியர்கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், எப்படி இவரை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி கொண்டிருந்தேன். இன்னும் இந்த நிகழ்வில் எனக்கு தெரிந்து இங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய பங்கேற்றிருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, நான் உங்களிடையே பேச விரும்புவது மதிப்பிற்குரிய ஐயா கேப்டன் எஸ் கலியபெருமாள் ஐயா அவர்கள் எழுதிய தமிழர் உண்மை வரலாறு என்கிற இந்த நூலை பற்றியது. பொதுவாக வரலாற்றை எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களிடையே பலவிதமான படிநிலைகள் உண்டு. இன்றைக்கு பல்கலைக்கழகங்களிலே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஆங்கிலமும் அல்லது ஆங்கிலம் கற்ற அந்த பேராசிரியர்கள் இன்றைக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லாத நிதி நல்கைகள் புதிய ஆய்வுகளுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மேற்கத்திய நாடுகளில் சென்று சில ஆண்டுகள் தங்கி ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே ஆய்வு மேற்கொண்டு திரும்ப முடியும் என்கிற வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்தியாவினுடைய வரலாற்றை எழுதுவதில் இப்படிப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு மகத்தான திருப்பத்தை உருவாக்கியவர்களாக கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று வரையிலும் இந்தியாவின் வரலாற்றில் தாக்கத்தை செலுத்தக்கூடிய எழுதியலை உருவாக்கியவர்கள் இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்கள். அவர்களை ஆதரித்தோ எதிர்த்தோதான் இன்றைக்கு இந்திய வரலாற்றை பேச முடியும் என்கிற நிலையை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அது கொல்கத்தாவிலே இருந்த பார்த்தா சட்டர்ஜி, ராமச்சந்திர குஹா என்கிற வழியிலே தொடங்கினாலும் சரி, அல்லது நீங்கள் டெல்லியிலே இருக்கக்கூடிய ரொமிலா தாப்பர் போன்றவர்களிலிருந்து ஆரம்பித்தாலும் சரி, கேரளாவிலே இருந்து KN பணிக்கர் போன்ற மகத்தான அறிஞர்களிலிருந்து தொடங்கினாலும் சரி, இந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கக்கூடிய விவாதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் இந்திய வரலாற்றின் மிக முக்கியமான கொடுமுடிகளாக சிகரங்களாக விளங்குகின்றன என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. ஆனால் நாம் அவர்களை குறையாக சொல்லவில்லை. அவர்களுடைய பின்புலம், அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு, அவர்களுக்கு கிடைத்த வசதி என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம், தவிர்க்கவே இயலாமல். கிட்டத்தட்ட ஒரு உயர் வர்க்க, ஒரு உயர் ஜாதி பின்புலத்திலிருந்து ஆங்கிலமும் ஒரு மேட்டிமை குடும்ப பின்னணியிலிருந்து வந்த அவர்கள் வரலாற்று ஆய்வுகளிலே ஈடுபட்டதும், ஒரு நகரத்தில் சென்று அன்றைக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளை பெற்றதும், வெளிநாடுகளுக்கு சென்றதும், நிதி நல்கைகளை பெற்று புதிய தலைப்புகளிலே ஆய்வு மேற்கொண்டது என்பதும் ஆச்சரியமானது அல்ல. எனவே அவர்களுடைய வரலாறு இந்திய வரலாற்றை எழுதுவதிலும் வழிகாட்டுவதிலும் முக்கியத்துவம் உடையதாக இருப்பது என்பதை நாம் வியப்பதற்கு எதுவும் இல்லை. அவர்களுடைய இவ்வளவு வேலை செய்தாலும் கூட
அந்த வரலாற்று நூல்களுக்கு, அந்த வரலாற்று ஆசிரியர்களுக்கு தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், அது மீண்டும் ஒரு படித்த பரப்பினர் மத்தியில் தான் அவைகள் தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றன. மேலும் படிக்கக்கூடியவர்கள், உயர்கல்வியை படிக்கிறவர்கள் தான் இன்றைக்கு ரொமிலா தாப்பர் போன்றவர்களை படிக்க முடியும். ஆனால் உண்மையில் கீழிருந்து வருகிறவர்களுக்கு, கீழிருந்து வருபவர்கள் வரலாறு என்று ஒன்றை தெரிந்து கொள்கிறார்கள் இல்லையா, அதை தருபவர்கள் யாராக இருந்திருக்கிறார்கள் என்றால், உள்ளூரில் இருந்து அசலாக எழுதிய, அந்தந்த வட்டாரத்திலிருந்து எழுதிய, தாய்மொழியில் எழுதிய வரலாற்று ஆசிரியர்கள் தான் முதல் தலைமுறையாக அல்லது முதல் முறையாக வரலாற்றை படிக்க வருபவர்களுக்கான தொடக்கமாக இருந்திருக்கிறார்கள். இவ்வாறு தொடக்கமாக இருந்த வரலாற்று ஆசிரியர்களுக்கு பெரிய அங்கீகாரங்கள் இல்லாமல் போயிருக்கலாம், பெரிய பாராட்டுகள் கிடைக்காமல் போயிருக்கலாம், வெளிச்சங்கள் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் எழுதிய எழுத்துத்தான் முதல் முறையாக வரலாற்றை படிப்பவர்களுக்கான வெளிச்சமாக இருந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. எனவே என்னை பொறுத்தவரையில் நான் புத்தக கலைகளை பார்க்கிற போது பெரும் வரலாற்று ஆசிரியர்களுடைய நூல்களிலே கவனம் செலுத்துவதற்கு இணையாக நான் கவனம் செலுத்துவது யாரை என்றால், இது போன்ற ஒரு உள்ளூர் அளவிலிருந்து உருவாகி வரலாற்றை எழுதியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், பெரும் வரலாற்று ஆசிரியர்கள் தராத ஒரு வெளிச்சத்தை, பெரும் வரலாற்று ஆசிரியர்களால் கண்டுகொள்ள முடியாத ஒரு தகவலை அவர்களால் தான் சொல்லியிருக்க முடியும், சொல்லி இருப்பார்கள். அதுதான் உண்மை. இந்த நூலில் நான் நூலுக்குள்ள போகலான உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். திருவாரூர் கோயிலை பற்றி பேராசிரியர் கேப்டன் எஸ் கலியபெருமாள் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய தகவலுக்கு இணையாக இந்தியாவில் எழுதப்பட்ட எந்த நூலிலும் அந்த கோயிலை பற்றியான வரலாற்றை தலைகீழாக்கக்கூடிய தகவல்களை சொல்லி இருக்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட வரலாற்று ஆசிரியர்களை நாம் எங்கு ஃபிக்ஸ் பண்றது? அவங்களுக்கான இடம் என்ன என்றால், இந்த வரலாற்றை எழுதிய ஆசிரியர்களுக்கு வரலாற்றில் இடமில்லாமல் போயிருக்கலாம், வரலாறு அங்கீகரிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் முதன்முறையாக வரலாற்றை வாசிப்பவர்களுக்கான, புரிந்து கொள்ளுபவர்களுக்கான எளிமையான தொனி, எளிமையான மொழி, குறைந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு என்கிற விதத்தில் அமைந்து ஒரு படிக்கல்லாக இருந்தது எதுவென்று சொன்னால், இப்படிப்பட்ட வரலாற்று ஆசிரியர்களுடைய நூல்கள் தான். இந்த இடத்தில் தான் நான் பேராசிரியர் எஸ் கலியபெருமாள் அவர்களை வரலாற்றின் முதல் நிலை அல்லது முதல் கட்ட வரலாற்று ஆசிரியர் என்று குறிப்பிட விரும்புகிறேன். இப்படித்தான் நான் அவரை பொருத்தி பார்த்து கொள்ள முற்படுகிறேன். இப்படி நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். நிறைய பேர் உள்ளூர் வரலாற்றை எழுதியவர்கள் இருப்பார்கள். பல நேரங்களிலே நாம் உடன்படாத கருத்துக்களை சொல்லியவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லி வந்த கருத்து தான் மெல்ல மெல்ல மக்களிடையே செயலாற்றி ஒரு வினையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு தேவேந்திரர் சமூகத்தில் ஒரு வரலாற்று குறித்தான ஒரு விழிப்புணர்வு உருவானதில் அந்த சமூகத்தின் அரசியல்வாதிகளை விடவும் அந்த சமூகத்திலே இருந்த கல்வியாளர்களாக இருந்து சின்ன சின்ன வேலையை செய்தவர்களுக்குத்தான் ஒரு முக்கியமான இடம் இருந்திருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அது பேராசிரியர் தே ஞானசேகரனாக இருக்கலாம், ஏன் குருசாமி சித்தராக கூட இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். அதுபோல பல வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு சமூகத்தின் விழிப்புணர்ச்சிக்கு வெளிச்சமாக இருந்திருக்கிறார்கள். கேப்டன் கலியபெருமாள் போலவே இந்த வகையிலே குறிப்பிட்டு சொல்வதற்கு எனக்கு இது போன்ற பல வரலாற்று ஆசிரியர்கள் தமிழ் வரலாற்றில் இருக்கிறார்கள். சி அம்பேத்கர் பிரியன், பேராசிரியர் கோ தங்கவேலு அவர்கள் அயோத்திதாசர் பற்றியான பின்னாடி அயோத்திதாசர் பற்றியான ஒரு விரிவான தொகுப்பை ஞான அலோசியஸ் கொண்டு வந்தாலும் கூட அதுதான் அயோத்திதாசரை பற்றி வந்த முதல் தகவல் அல்ல.
அது உண்மை அல்ல. பேராசிரியர் அறிஞர் ஞான அலோசியஸ் அவர்களுக்கு நாம் ஒரு மகத்தான மரியாதையை செய்ய வேண்டும், அதிலே மறுப்பில்லை. ஆனால் அவர் கொண்டு வருவதற்கு முன்பு அயோத்திதாசர் பற்றியான பேரே இங்கு இருந்ததில்லை என்று யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது வரலாற்றை அறியாதவர்கள் சொல்லக்கூடிய தகவல். அயோத்திதாசருடைய பெயர் சிறு நூலாக, பெரிய நூலாக, அல்லது நோட்டீஸாக, அல்லது விழாக்களாக, அல்லது சிலைகளாக ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த சமூகத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டு வந்தது என்பதுதான் உண்மை. அது அன்பு பொன்னோவியத்தின் வழியாக நடந்திருக்கலாம், அது மெயில் முனுசாமி மூலமாக நடந்திருக்கலாம், அது தீபே கமலநாதன் மூலமாக நடந்திருக்கலாம், அது பேராசிரியர் கோ தங்கவேலு மூலமாக நடந்திருக்கலாம். எப்படி ஒரு அரசியல் களத்திலே நீங்கள் ஒரு திட்டத்தை ஒரு அரசு கொண்டு வருகிறது என்றால் அந்த திட்டத்தை ஒரு அரசே கண்டுபிடித்து கொண்டு வருவது அல்ல, அந்த திட்டத்தை அரசு கபலீகரம் செய்கிறது, அபகரித்துக் கொள்ளுகிறது. அப்படி ஒரு யோசனையை கண்டுபிடித்து அந்த திட்டத்தை பற்றியான ஒரு கருத்துருவாக்கத்தை சமூக தளத்திலே போராட்டங்களின் மூலமாகவும் தொடர் பிரச்சாரங்களின் மூலமாக உருவாக்குறது யாருன்னா சிறு சிறு அமைப்புகள் தான். அது ஒரு உரு திரண்டு வரும்போது அரசாங்கம் அதை தன்னுடைய திட்டமாக அறிவித்து தன்னுடைய வெற்றியாக அவற்றை அது சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. நாம என்ன சொல்றோம்னா அது அரசாங்கத்தை புகழ்வதற்கான ஒரு சாக்காக மாற்றிக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த திட்டங்கள் பற்றியும் நீங்கள் சொன்னாலும் அதை பற்றி என்னால் ஒரு இந்த அரசாங்கத்தோடு தொடர்பில்லாத சிறு சிறு இயக்கங்களுடைய போராட்டத்தை சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைரிக்ஷா ஒழிப்பை பற்றி அது கலைஞர் கருணாநிதியினுடைய மகத்தான ஒரு சாதனையாக சொல்லுவார்கள். அது அவருடைய காலத்திலே கொண்டு வரப்பட்டது என்பதில் எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் அது அவருடைய சிந்தனை இல்லை என்பது பல பேருக்கு தெரியாது. அது அதற்கு முன்பிருந்த சென்னை நகரத்தில் கைரிக்ஷாவை கைவிட வேண்டும் என்பதற்காக ஒடுக்கப்பட்ட இயக்கங்கள் தொடர்ந்து போராடி வந்தன. அப்படிப்பட்ட பின்புலத்திலிருந்து உருவாகி வந்த சத்தியவாணி முத்து அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கொட்டேஷன் அதுதான் அரசால் பின்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்படி நீங்கள் பலவற்றை நாம் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட நாம் இந்த வரலாற்றை எழுதுகிறவர்களுக்கும் இதை பொருத்தலாம். இன்றைக்கு வெளிச்சம் பெற்றிருக்கக்கூடிய வரலாற்று எழுத்துக்களை கொண்டு வந்தது, அவற்றை பேசும் பொருளாக்கியது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும். அப்படித்தான் பேராசிரியர் கோ தங்கவேலு அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிய வரலாற்றுத் துறையிலே பணியாற்றிய மாணிக்கம் அவர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன நூல்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆலம்பட்டு உலகநாதன் ஐயாக்கோ எழுதின நூல் கூட ரொம்ப முக்கியமானது. ராஜையன் பற்றி இலங்கையிலே பணியாற்றி இந்தியாவிலிருந்து சென்ற அவரை பற்றி அவர் எழுதி இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூல். அதை எந்த பெரிய வரலாற்று நூலிலும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தகவலை பா சீனிவாசன் சகஜானந்தர் பற்றி, உ சுப்பிரமணியம் அதே சகஜானந்தர் பற்றி, ஆ பத்மநாபன் நந்தனார் பற்றி, புலவர் வே பிரபாகரன், கண்ணுப்பிள்ளை என்று நாம் இது போன்ற சில பேர் நான் இன்னும் பெயர்கள் யாருடைய பேராது விடுபட்டிருந்தா நீங்க தவறா நினைக்காதீங்க. இது மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வரிசையில் இது எந்த விதத்திலும் இவங்க ஒரு சின்ன வட்டத்தில் இவங்க ரீச் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இவங்க தான் பல விதங்களில் பல விஷயங்களை தொடக்கி வைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். பேராசிரியர் அவரை பற்றி, கலியபெருமாள் ஐயா பற்றி முருகபாண்டியன் ஐயா அவர்கள் என்னிடம் குறிப்பிட்டார். அவர் கல்லூரியிலே பணியாற்றிய காலத்தில் அவர் கல்லூரியில் பணியாற்ற வரைக்கும் வேலையை பார்த்துட்டு ஓய்வு பெற்ற பின்னாடி சமூகத்தை பற்றி அக்கறை கொண்டவர் அல்ல அப்படிங்கிறது தான் அவர் சொன்னது. அவர் பணியாற்றிய காலத்தில் அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்து மாணவர்களுக்கான பிரச்சனைகளிலே உதவக்கூடியவராக, அவற்றை இனங்காணக்கூடியவராக தொடர்ந்து இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட அவருக்கென்று ஒரு சுயமான அரசியல் பார்வை இருந்திருக்கிறது.
இந்த சமூகத்தை பற்றியான ஒரு பார்வை இருந்திருக்கிறது. அது அவருடைய முன்னோர்களிடமிருந்து, அவருடைய ஆசிரியரிடமிருந்து, அவருடைய சமூகத்திலிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். நான் அவர் எழுதிய புலிப்பால் என்கிற அவர் எழுதிய சுயசரிதியை அது வந்த உடனே வாங்கி படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு சுயமான ஒரு அறிவு மரபு, ஒரு பார்வை கோணம் அவர்களுக்கு நூலிலிருந்து மட்டுமல்ல, வாழ்வு அனுபவத்திலிருந்து உருவாகி கொள்ளுகிறது. அதுதான் முக்கியமானது. அதிலிருந்து அவர் உருவாகி வருகிறார். அப்படி உருவாகி வர்ற போது தான் அவர் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வரலாற்று நூல்களை எழுதியிருக்கிறார். எதை பற்றியும் அவர் கவலைப்படலை. இதை யார் அங்கீகரிப்பான், இதை இப்படி எழுதினா இவன் கோச்சிக்குவானா, அப்படி எழுதினா அவன் பாராட்டுவானா, அது மாதிரியான எந்த கோணத்திலும், அது அரசியல்வாதிகளோட கோணம். ஒரு வரலாற்று ஆசிரியன் எப்போதும் ஒரு அரசியல்வாதியாக இருக்க முடியாது. இதுதான் உண்மை. அவன் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். பாபா சாஹிப் சொன்னார் இல்லையா, அறிவும் சுயநலமும் முரண்படாமல் இருக்கிறான்ல, அவனை விட்டுங்க. அறிவும் சுயநலமும் முரண்பட வேண்டும், அவன் தான் அறிவுஜீவி. நம்ம ஊரில் பல அறிவுஜீவிகளுக்கு அவனுடைய அறிவுக்கும் சுயநலத்துக்கும் ஒரு ஒற்றுமை வந்துடும். அது மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் அதோடு முரண்பட்டு தன்னுடைய செயல்பாட்டை அமைத்து கொண்டவராக மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த நூலை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால், தமிழர் உண்மை வரலாறு என்கிற இந்த நூல், இதான் தலைப்பு. இந்த நூல் 2000 ஆரம்பத்தில் பாலம் வெளியீடாக முன்னாள் IAS அதிகாரி மதிப்பிற்குரிய கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் ஏற்படுத்தியிருந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நூல்களை வெளியிடுவதற்கென்று அவர் இந்த பதிப்பகத்தை உருவாக்கியிருந்தார். நான் எப்படி அறிவுஜீவிகளை சொல்கிறேனோ அது மாதிரி இந்த மாதிரி பதிப்பகங்களையும் நான் சொல்ல முடியும், பத்திரிகைகளையும் நான் சொல்ல முடியும். இது மாதிரியான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார். கிட்டத்தட்ட இந்த தமிழர் உண்மை வரலாறு என்கிற இந்த நூலிலே 14 தலைப்பிலே அவர் எழுதியிருக்கிறார். இந்த நூலுக்கு பின்னாடி பல நூல்களை எழுதியிருக்கிறார். இந்த நூலில் அவர் தொற்றிருக்கக்கூடிய பல விஷயங்கள் பின்னாடி அவர் எழுதிய பிற நூல்களில், மற்ற நூல்களில், பிற்கால நூல்களில் ஒரு நூல் இழையாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த நூலில் அவர் தொடங்கி இருக்கக்கூடிய சில வாதங்களை, சில முடிவுகளை பிந்தைய நூல்களில் புதிய சான்றுகளோடு வளர்த்தெடுத்து இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு வரலாற்று ஆசிரியனுடைய முக்கியமான பணி. அவன் ஒரு காலத்தில் வந்தடைந்த முடிவிலேயே அவன் இருக்க முடியாது. அவன் தொடர்ந்து தேடக்கூடியவனாகவும் படிக்கக்கூடியவனாகவும் சிந்திக்கக்கூடியவனாகவும் இருக்கிற போது தான் ஏற்கனவே வந்தடைந்த முடிவுகளை அவன் கூடுதலாக வளர்த்தெடுக்க வேண்டும், அல்லது அவற்றிலிருந்து அவன் மாறுபட வேண்டும், மறுக்க வேண்டும். இப்படி ஏதேனும் ஒன்று நிகழ வேண்டும். இந்த நூல்களிலே பேராசிரியர் கலியபெருமாள் அவர்கள் இந்த நூலிலிருந்து பல காத தூரம், பல மைல் தூரம் பல விஷயங்களை வளர்த்தெடுத்திருக்கிறார் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, இது போன்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து உருவாகி வருகிறவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நூல்களில் எப்போதுமே ஒரு பொதுத்தன்மை இருக்கிறது. என்னவென்றால், அவர்கள் சமகாலத்துக்காகத்தான் எழுதுகிறாங்க. சமகால பிரச்சனை ஒன்றினால் பாதிக்கப்பட்டோ அல்லது அவற்றை சரி செய்ய வேண்டும் என்ற உந்துதலில் இருந்து புறப்பட்டுத்தான் எழுத ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு எது முக்கியம்? சமகாலம்தான் முக்கியம். ஆனால் அது சமகாலத்தோடு மட்டும் நின்று விடுவது இல்லை. இது இந்தியாவில் தோன்றிய ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்த அறிஞர்கள் எல்லாருக்குமான பொதுவான அம்சமாக இருக்கிறது. என்ன இல்லை அப்படின்னா, சமகால பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பிக்கக்கூடிய அவர்கள் மெல்ல மெல்ல அவர்கள் அந்த பிரச்சனைகளினுடைய வேர்களை தேடி செல்லக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். கிட்டத்தட்ட எல்லா வரலாற்று ஆசிரியர்களையும் நீங்கள் இப்படி சொல்லிவிட முடியும். நீங்கள் ஜோதிபா பூலே எடுத்துக்கொண்டாலும் சரி, பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய
தீண்டப்படாதவர்கள் யார், அவர்கள் எவ்வாறு தீண்டப்படாதவர்கள் ஆயினர், நாங்கள் தீண்டப்படாமல் இருக்கிறோம் என்கிற சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை மட்டும் பேசியவராக, அந்த அரசியல் பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கான சலுகைகளை கோரியவராக மட்டும் நின்றுவிடவில்லை. மாறாக இந்த பிரச்சனை எங்கு தோன்றியது என்கிற வேரினை தேடக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் அவர் ஜாதியின் தோற்றம் பற்றி அதனுடைய வேரை தேடினார். சூத்திரர்கள் எவ்வாறு உருவாகினார்கள் என்பதை சூத்திரர்கள் யார் என்கிற நூலின் மூலம் தேடினார். தீண்டப்படாதவர்கள் யார் என்கிற வேரினை தீண்டப்படாதவர்கள் யார் என்கிற நூலின் மூலம் தேடினார். இப்படி நீங்கள் எல்லாரையுமே சொல்லலாம். இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போது முருகபாண்டியன் ஐயாவை எழுப்பி நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசுங்கன்னா அவர் நிச்சயமாக சமகாலத்தை பற்றி மட்டும் பேசுகிறவராக இருக்க மாட்டார். அது எங்கெங்கோ எங்கே போய் முடியும்னா அது எப்படி தோன்றியது, ஏன் தோன்றியது அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய ஒருவராக மாறிவிட்டுத்தான் அமருவார். அப்படித்தான் இருக்க முடியும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய முதல் வரலாற்று ஒடுக்கப்பட்டோர் நோக்கிலான வரலாற்று நூல் என்று அழைக்கப்படுவது எதுவென்று சொன்னால் அது அயோத்திதாஸ் பண்டிதர் எழுதிய இந்திரர் தேச சரித்திரம்தான். கிட்டத்தட்ட இந்திரர் தேச சரித்திரமும் இப்படியான நூலாகத்தான் ஆரம்பிக்கிறது. எப்படி ஆதி சமூகம் இருந்தது, ஆதி சமூகம் என்பது என்ன, அது ஒரு சாதி பேதமற்ற காலம். இப்போ சாதி பேதமற்ற காலம் எதுவாக இருக்க முடியும், அது பௌத்தம் என்கிற அறம் இருந்திருக்கிற இடம்தான் சாதி பேதமற்ற காலம் என்ற ஒரு அர்த்தத்தை அவர் கொடுக்கிறார். அது அப்படி இருந்ததா இல்லையா என்கிற விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றன. ஆனால் அயோத்திதாசர் சொல்லியிருப்பதைத்தான் பிற்கால நவீன வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோரும் வெவ்வேறு அர்த்தங்களில் வெவ்வேறு சான்றுகளோடு சொல்லியிருக்கிறார்கள். இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்கள் உள்பட, நீங்கள் ரொமிலா தாப்பர் உள்பட எல்லோருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவினுடைய ஒரு காலத்தினுடைய பூர்வீக மதமாக, இந்தியாவில் செழித்திருந்த மதமாக பௌத்தம்தான் இருந்தது என்பதை அம்பேத்கர் சொல்லலையே, அயோத்தியாசர்கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கலையே, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ரொமிலா தாப்பர் போன்ற வரலாற்று ஆசிரியர்களே சொல்லுகிறார்களே. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள், இந்து மதம் உள்ளிட்ட எல்லா மதங்களும் தாங்கள் பின்பற்றக்கூடிய தத்துவங்கள், வழிபாடுகள், நம்பிக்கைகள் இப்படி பலவற்றையும் பௌத்தத்திலிருந்து எடுத்து தனதாக்கி கொண்டன என்பதை பிற வரலாற்று ஆசிரியர்கள் இன்றைக்கு ஒத்துக்கொள்கிறார்களா இல்லையா? இவர்கள் நவீன ஆய்வின் மூலம் வந்தடைந்த இந்த முடிவை தங்களுடைய சொந்த வாழ்வு அனுபவத்தின் வழியாக, தங்களுடைய தேடலின் வழியாக, தங்களுடைய முன்னோர்களிடமிருந்து, தங்களுடைய சுயமான அறிவு மரபிலிருந்து யோசித்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் அறிவாளிகள் வந்தடைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மகத்தான தீர்க்க தரிசனம் இல்லையா? இன்றைக்கு அயோத்திதாசரை மறுக்க விரும்பக்கூடியவர்கள் யாரேனும் அயோத்திதாசர் வந்தடைந்திருக்கக்கூடிய முடிவை இந்தியாவில் இருக்கக்கூடிய மைய நீரோட்ட வரலாற்று ஆசிரியர்கள் யாரோடும் ஒப்பிட்டு உங்களால் மறுத்து சொல்ல முடியுமா? உங்களால் மறுக்க முடியாது. அது அப்படிப்பட்ட சான்றுகள் இல்லை. உனக்கு தெரியாத சான்றை அயோத்திதாசர் சொல்லியிருக்கிறார். நீ கற்றுக்கொண்டது உனக்கு ஒரு சுயமான அறிவு மரபை நவீன கல்வி கொடுத்ததை காட்டிலும் ஏற்கனவே நம் உள்ளூரில் இருந்த அறிவு மரபு ஒரு சுயமான அறிவு பாரம்பரியத்தை இங்கு கொடுத்திருக்கிறது. இல்லாவிட்டால் இங்கு ஒரு மகத்தான கல்வி பாரம்பரியங்கள் கடந்த காலத்தில் இருந்திருக்க முடியாது. எப்படி ஒரு பாச்சலூர் பதிகம் போன்ற ஒரு நூலை உத்தரகோச நல்லூர் நங்கை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஏன் எழுதினாள்? அவள்தான் எழுதினாள் என்பதை நான் சொல்லவில்லையே, நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய மைய நீரோட்ட அரசியல் வரலாறு தானே சொல்லுகிறது. கபிலர் அகவல் என்கிற நூலிலே வள்ளுவர் அவ்வை, கபிலர், உப்பை, உருவை என்று சொல்லப்படக்கூடிய 7 பேர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்தவர்கள் என்றுதானே நீங்கள் சொல்லக்கூடிய ஏடு சொல்லுகிறது. வள்ளுவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்தவர் என்றுதானே சொல்லுகிறது. நான் கேட்கிறேன், இந்தியாவில் ஏன் மகத்தான வரலாற்று நூல்கள் அனைத்தும், மிக முக்கியமான தத்துவ நூல்கள் அனைத்தும், அதை எழுதிய
வரலாற்று ஆசிரியர்கள், அதை எழுதிய புலவர்கள் ஏன் ஒரு கீழ் ஜாதியிலிருந்து பிறந்தான் என்ற கதை ஏன் இங்கு இருக்கிறது? ஏன் வால்மீகி ஒரு தாழ்ந்த ஜாதியிலிருந்து பிறந்தான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் ஏன் வள்ளுவன் ஒரு பார்ப்பானுக்கும் பரட்சிக்கும் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்கள்? ஏன் ஔவையை ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்தவர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அப்போ இந்தியாவில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அறிவு பாரம்பரியத்திற்கும் அல்லது அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை முன்னெடுத்ததற்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கிறது. அதை உன்னால் மறைக்க முடியாத காரணத்தினால்தான், அதை முற்றிலும் மறைக்க முடியாத காரணத்தினால் அதை ஏதோ ஒரு விதத்திலாவது உங்களுடைய கதையில நீங்க அக்செப்ட் பண்றீங்க. இந்த சமூகத்துக்கு எதிராக இவ்வளவு வெறுப்பை பரப்பிய நீங்கள் ஏன் இதை மட்டும் அனுமதித்தீர்கள்? ஏனென்றால் அதை மறைக்க முடியாத அளவிற்கு அது இங்கு செல்வாக்கான கதையாக, செல்வாக்கான வரலாறாக இருந்தது என்பதுதான் உண்மை. நண்பர்களே, தீண்டாமை என்பது அழுக்கினாலோ அல்லது போரினால் வீழ்த்தப்பட்டதினாலோ அல்லது ஏதோ ஒரு தொழிலை செய்ததினாலோ நடந்தது அல்ல. ஒரு அறிவு சமூகத்தின் மீது, இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான அறிவு குடியினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்து உருவானதுதான் தீண்டாமை என்பது. ஜாதி என்பது இவர்களிடமிருந்த அறிவை தாங்கள் எடுத்துக்கொண்டு பறித்து கொண்ட தருணம் இருக்குல்ல. நீங்க இந்த எல்லா கதைகளும் பாருங்க. இந்த அறிவை யார் பகிர்ந்து கொள்வது, அறிவு யாருக்கு சொந்தமானது, இந்த நூலினை யார் எழுதியது, இந்த கருத்தினை யார் சொன்னது என்பதற்கான சண்டையை தான் இங்கு இருக்கக்கூடிய எல்லா கதைகளும் சொல்லுகின்றன. அப்ப அறிவை பகிர்ந்து கொள்வது பற்றியான ஒரு மோதலைத்தான் இங்கு இருக்கக்கூடிய எல்லா கதைகளும் எல்லா வரலாறுகளும் சொல்லுகின்றன. உத்தரகோச நங்கை என்று சொல்லப்படக்கூடிய அந்த அம்மா அவளுடைய வீட்டை கொளுத்துவதற்கு அந்தணர்கள் செல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய கதையை நான் சொல்லுகிறேன். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்தி சாதி பேதம் எப்படி தவறானது என்று அந்தணர்களை நிற்க வைத்து அவர்களுக்கு 10 பாடல்களின் வழியாக அவள் போதிக்கிறாள் என்று அந்த கதை சொல்லுகிறது. அந்தணர்களுக்கு ஜாதி பேதம் கூடாது என்கிற அறத்தை போதிப்பவள் ஒரு பறையர் குலத்து பெண்ணாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த இடத்தில் நடக்கக்கூடிய வாதம் என்பது இது வெறும் கதையா? இது கதைகளாக இருக்கலாம். ஆனால் நண்பர்களே, நீங்கள் கதைகளை கதைகளாக கடந்து செல்லாதீர்கள். நாம் கதைகளால் வீழ்த்தப்பட்டவர்கள். நாம் திரும்ப கதைகளை தேட வேண்டும், கதைகளை உருவாக்க வேண்டும். கதைகள், இந்த சமூகம் போரினால் வீழ்த்தப்பட்ட சமூகம் அல்ல. நமக்கு எதிரிலே இருந்தவர்கள் அத்தகைய ஆற்றல் வாய்ந்தவர்கள் அல்ல. நம்முடைய கதைகளை தந்திரமாக தாங்கள் கைப்பற்றி கொண்டதன் வாயிலாக அந்த கதையை திரும்ப நம்மீது திருப்பிய காரணத்தினால் நாம் விழுந்து போனவர்களாக இருக்கிறோம். இப்போ எல்லாமே கதைகளாக இருக்கிறது. ஏன் அயோத்திதாஸ் பண்டிதர் கதைகளுக்குள்ள புகுந்து வேலை செஞ்சார்? ஏன் சொற்களை எடுத்து சொற்களை பிரித்தார்? இந்த சொல்லுக்கு இது பொருள் இல்லைடா, பறையன் என்றால் மோளம் அடிப்பும் இல்லைடா, அறத்தை பறைந்தவன் தாண்டா பறையன் ஏன் சொல்றாரு? அப்போ நீ ஒரு அர்த்தத்தை சொல்றல்ல, உன் அர்த்தம் உண்மைன்னு யார் சொன்னது? நீ சொல்றன்றதை நான் அக்செப்ட் பண்ணுமா? நான் சொல்றேன் அதுக்கு அர்த்தம் இதான்டா. நான் சொல்றேன், நீ ஒரு அர்த்தத்தை பொய்யாகவோ அல்லது நீயாகவோ வகுத்து சொல்லுகிற போது அதே சொல்லுக்கு எதை வகுக்க வேண்டும் என்பதற்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் சொல்றேன் கதையை நீ கேளு. எனவே நண்பர்களே, வரலாற்றை நாம் ஒரு வெறும் அரசியல் உரிமை அல்லது வெறும் போரின் வாயிலாக மட்டும் நாம் மாற்றி அமைத்து விட முடியாது. மகத்தான பண்பாட்டு அடையாளங்கள், மிக முக்கியமான வரலாற்று திருப்பங்கள், இவற்றை கையில் எடுப்பதன் மூலம் அந்த வரலாற்று திருப்பங்களை கதைகளாக, பாடல்களாக, நம்பிக்கைகளாக, பழமொழிகளாக, குழந்தைகளிடம் சொல்லக்கூடிய கதைகளாக மாற்றுவதன் மூலம்தான் நாம் மாற்றி அமைக்க முடியும். அந்த விதத்திலே தான் இதுபோன்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய வரலாற்றை ஒரு பெரும் நம்பிக்கையோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் நாம் வணங்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். பேராசிரியர் கேப்டன் எஸ். கலியபெருமாள் அவர்கள் நம்முடைய வணக்கத்துக்குரியவராக இருக்கிறார். இந்த நூலிலே அவர் 2 வேலையை செய்கிறார். ஒன்று
வரலாற்றை அவர் புதிதாக எழுதுகிறார். வரலாற்றை புதிதாக எழுதுகிற போது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்தவனுக்கு என்ன நிலைமை ஏற்படுகிறது என்றால், அவன் ஏற்கனவே சொன்னதைப் போல புதிதாக அவன் எழுதிவிட முடிவதில்லை. அது என்னவாக இருக்கிறது என்றால், அவன் ஏற்கனவே நிலவி வரக்கூடிய ஒரு பெரும் மலையாக நிற்கக்கூடிய ஒரு பெரும் கடலாக இருக்கக்கூடிய பொய்யை மறுத்துத்தான் அவன் புதிய வரலாற்றை எழுத வேண்டும். அப்போ அவனுக்கு முன்னாடி 2 பணிகள் இருக்கிறது. அவன் ஒன்றை எழுதணும், ஏற்கனவே இருப்பதை தர்க்கபூர்வமாக ஆதாரபூர்வமாக மறுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. என்னை போன்றவர்கள் எழுதுகிற போது எங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்கள் எழுதுறதுக்கு என்ன சான்று இருக்கு? ஏதோ அவங்க சொல்லதுக்கு அவங்க பண்ணதுக்கெல்லாம் இதுக்கு வரையும் சான்றுகளோடு நிறுவி காட்டியது போலவும் நாம் எழுதும்போது அப்படி ஒரு கேள்வி வரும், வரும். அதை நாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா நாம் உருவாக்குறது அவன் உருவாக்கி வச்சிருந்ததை உடைச்சி உருவாக்குறோம். அப்போ அவன் ஒத்துக்க மாட்டான். அதை பொய்யாக்குவதற்கு, அது தவறானவை என்று காட்டுவதற்கான எல்லா முயற்சியும் எடுப்பான். அப்படிப்பட்ட முயற்சிகளில் ஒன்றுதான் இவன் சொல்றதுக்கு சான்று இல்லை என்று சொல்வது. சான்றுலாம் எப்படி உருவாகுது தெரியுமா? ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிறதுனால சான்று கிடையாது. அந்த எவிடன்ஸை நீ எப்படி வாசிக்கிறேங்கிறதுலேருந்து தான் அது சான்றாக மாறுது. நான் எப்படி வாசிக்கிறேங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ திருக்குறள் என்று வாசித்தால் நான் திருக்குறள் என்று வாசிப்பேன். உனக்கும் எனக்கும் ஒரே டெக்ஸ்ட் தான். ஆனால் நீ பொருள் கொள்வது போலவே நான் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ கேட்குற, அப்படியா திரின்னு எப்படி வரும்? இல்லைப்பா, அறம் பொருள் இன்பம் என்று 3 பகுப்பாக இருக்கிறது, எனவே திருக்குறள் என்று சொல்லலாம். அது எப்படி? சரிப்பா, நீ சொல்லு. தமிழில் இருக்கக்கூடிய திரிகடுகம் என்கிற ஒரு நூல் இருக்கா இல்லையா? சரி, இதே 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதுக்கு என்னப்பா அர்த்தம்? சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 மருந்து பொருள்கள், 3ஐ குறிக்குது. அப்போ நீ சொல்ற அதே வரிசையில் திரி என்றால் 3ஐ குறிக்கிற ஒரு நூல் இருக்கும்போது ஒத்துக்கொள்ளக்கூடிய நீ, நான் என்ன சொல்றேன், அது அறம்பொருள் இன்பம் என்ற 3ஐ குறிக்கக்கூடிய திரிக்குறளாகத்தான் இருக்கும் என்று பண்டிதர் சொல்றாரு அப்படின்னு சொன்ன நீ ஆதாரம் கேட்கிற. இப்போ ஓம் பார்வையில் பெறக்கூடிய அர்த்தத்தை, அதே வாசிப்பை நான் தரணும்னு என்ன இந்த அவசியமும் இல்லை. வரலாற்றை என் பார்வையில் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். நீ வேணா கேளு, நீ சொல்றதை நான் அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உண்மைன்னு ஒன்று இல்லையா? இல்லை, உண்மைகள் தான் இங்கு இருக்கின்றனவே ஒழிய உண்மை என்ற ஒன்று, ஒற்றையான உண்மை என்று ஒன்று இல்லை. நண்பர்களே, பேராசிரியர் எஸ் கலியபெருமாள் அவர்கள் இந்த நூலிலே ரொம்ப மையமாக வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்தியாவினுடைய பூர்வீக குடிகள் யார் என்பதை முதலில் அறுதியிடுகிறார். அப்படி அறுதியிடுகிற போது அவர்களை அவர் நாகர்கள் என்று கணிக்கிறார். நண்பர்களே, நாகர்கள் என்பவர்கள் இந்தியாவின் பழங்குடிகள். இந்த நூலில் அவர் தமிழர் என்று சொல்லுவதும் நாகர் என்று சொல்லுவதும் ஒவ்வொரு இடத்திலும் யாரை சொல்லுகிறார் தெரியுமா? பறையர் பல்லர் இருவரையும் சேர்த்து குறிக்கக்கூடிய சொல்லாக அவர் குறிப்பிடுகிறார். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தமிழகம் ஆரியமயமாக்கப்படுதலும் பறையர் பல்லர் வீழ்ச்சியும் என்று அவர் குறிப்பிடுகிறார். நண்பர்களே, இப்படி நாகர்கள் என்கிற ஒரு சமூகம் பற்றி நம்மூரில் ஒரு ப்ராப்பரான ஆய்வு நூல் இதுவரைக்கும் வரல. அது உண்மை. நாகர்கள் பற்றி நம்ம அங்கே இங்கே படிச்சிருக்கிறோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் நூலில் இருந்து கூட நம்ம தொடங்குகிறோம். பழமரலாற்று ஆசிரியர்கள் சீனிவாச ஐயங்கார், நீலகண்ட சாஸ்திரி போன்றவர்களுடைய நூல்களிலே அங்கு இங்கு நாம் பார்க்கிறோம். சிலப்பதிகாரம், சங்க இலக்கிய பாடல்கள் சிலவற்றிலே அப்படியான பெயர்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் கொண்டு கூட்டி நாகர்கள் என்று சொல்லப்படுவது யார்?
அவர்கள் எங்கு உருவானார்கள், அவர்கள் எவ்வாறு பரவினார்கள், உண்மையிலேயே இருந்தார்களா இல்லையா என்பது பற்றியான ஒரு ப்ராப்பர் ஆய்வு நூல் தமிழில் வெளியானது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழில் பெரும்பாலான விஷயங்களுக்கு வரலாற்று ஆய்வு நூல்களே கிடையாது. இதுதான் உண்மை. பல விஷயங்களுக்கு பெரியார் நடத்திய வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு இது. ஆனால் வைக்கம் போராட்டத்தை பற்றிய புக்கு எப்போ வந்துச்சு? 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு நம்ம ஊரில். யார் ஆண்டது? கடந்த 50 ஆண்டு காலமாக பெரியாருடைய வழிவந்தவர்களாக சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் ஆட்சி இருந்தது. தமிழ்நாட்டிலே குறிப்பிடும்படியாக சமூக வரலாற்று ஆய்வு நிறுவனங்கள் கிடையாது. சமூக வரலாற்று ஆய்வுகள் நடக்கவில்லை. பெரும்பாலான காலகட்டம், தமிழ்நாட்டினுடைய வரலாற்று காலகட்டத்தில் மிக முக்கியமான காலகட்டங்கள் பற்றி, குழுக்கள் பற்றி ப்ராப்பரான வரலாற்று நூல்கள் எதுவும் இங்கு கிடையாது. களப்பிரர்கள் பற்றி மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய ஒரு தொடக்க நூல், அது ஒரு முழுமையான நூல் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த நூல் முக்கியமான நூல் என்பது வேறு. பின்னாடி நிறைய நூல் வந்தது களப்பிரர் ஆட்சியை பற்றி. அது எல்லாமே மயிலை சீனி வெங்கடசாமியோட புக்கை காப்பி அடித்து உருவானது தான். இப்போது அண்மையில் தொல்லியல் ஆய்வாளர் பத்மாவதி அவர்கள் தொல்லியல் தரவுகளை அடிப்படையாக கொண்டு செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் சார்பில் களப்பிரர் ஆட்சி, புதிய நோக்கில் களப்பிரர் வரலாறு என்ற ஒரு நூல் வெளியாகி இருக்கிறது. மயிலை சீனி வெங்கடசாமி நூலுக்கு அப்புறம் தமிழில் களப்பிரர் பற்றி வந்திருக்கக்கூடிய முக்கியமான நூல் அதுதான். உங்களுக்கு இன்னொரு தகவலை சொல்லுகிறேன். நம்ம இவ்வளவு பௌத்தம் பற்றி பேசுகிறோம்ல, இவ்வளவு தகவல்களையும் உள்ளடக்கி தமிழ் மரபில் அல்லது தமிழ் பகுதியில் இருந்த பௌத்தம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு ப்ராப்பரான நூல் மயிலை சீனி வெங்கடசாமியோட பௌத்தமும் தமிழுக்கும் பின்னாடி தமிழில் வரல சார். அங்கங்கே துண்டு துண்டாக எழுதப்படுகிறது. எங்களை போன்றவர்கள் துண்டு துண்டாக மேடைகளில் பேசுகிறோம். கடந்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பௌத்தம் பற்றிய புதிய புரிதல்கள் உருவாகி இருக்கின்றன. புதிய பார்வை கோணங்கள், புதிய தரவுகள் கிடைத்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பௌத்தம் பற்றியான ஒரு ப்ராப்பர் நூல் இன்னும் வரல. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆய்வு சூழலோட நிலைமை, வரலாற்று. நீங்கள் யாரை பௌத்தம் பற்றி ரொம்ப மேலோட்டமான பார்வை தான் பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் உட்பட அரசியல் தலைவர்கள் வரைக்குமே இருக்குது. ஆனிமோனிஸ்னு ஒரு அம்மா, வெள்ளக்கார அம்மா, தமிழ்நாட்டுக்கு வந்து 11ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட வீர சோழியத்தையும் 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட மணிமேகலையையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இமேஜினிங் ஆஃப் புத்திசம் சவுத் இந்தியா என்று ஒரு நூல் எழுதினார். அதில் அவர் என்ன வாதிடுகிறார் என்றால், இந்தியா முழுக்க பௌத்தம் இருந்திருந்தாலும் தமிழ் பகுதியில் இருந்த பௌத்தம் என்பது தனித்துவமாக இருந்தது என்பதை அந்த 2 நூல்களை அடிப்படையாக கொண்டு அவர் அந்த நூலிலே வாதிட்டிருக்கிறார். இதை ஒரு வெள்ளைக்கார அம்மா தான் செஞ்சார். தமிழ்நாட்டில் எந்த வரலாற்று ஆசிரியர்களும் இந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. தோழர்களே, மணிமேகலை போன்ற ஒரு காப்பியம், பௌத்த காப்பியம் இந்தியாவின் வேறு எந்த மொழிகளிலும் உருவாகவில்லை என்கிற பெருமை தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் மணிமேகலை பற்றி இன்னைக்கு வரைக்கும் 30 காதைகளுக்கும் ப்ராப்பரான உரை நூல் வந்துவிட்டதா, வெளியாகிவிட்டதா என்றால் கிடையாது. 26வது காதைக்கு அப்புறம் அதுக்கு உரை எழுதுவதற்கு முடியல என்று ஊவே சாமிநாத ஐயர் திணறினார். இதை பேருக்கு எழுதி வச்சார். அதுதான் உண்மை. எனவே நாகர்கள் என்கிற ஒரு சமூகத்தை பற்றி, ஒரு குழுவை பற்றி, இந்தியாவினுடைய தொல்குடி மரபை பற்றி ஒரு விரிவான சித்திரத்தை தனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் நூல்களை அடிப்படையாக கொண்டு வெவ்வேறு இடங்களில் கிடைக்கக்கூடிய சிறு சிறு தகவல்களை கோர்த்து ஒரு ப்ராப்பரான தகவலாக பேராசிரியர் அவர்கள் இந்த நூலிலே முதல் முறையாக முன்வைத்திருக்கிறார் என்று நான் சொல்வேன். இந்த நூலில் இருக்கக்கூடியதைத்தான் பின்னால் அவர், அந்த புக்கு பேர்னாக்க நாடாளும் இந்திய பழங்குடி என்கிற புத்தகத்தில் இன்னும் விரித்து எழுதினார். அப்படி எழுதுகிற போது அவர் சொல்லுகிறார்,
நாகர்கள் எவ்வாறு ஒரு காலத்தில் ஒரு இனக்குறி சமூகமாக இந்திய சமூகம் இருந்த காலத்தில் நாகர்கள் இருந்திருக்க கூடும், அவர்கள் எப்படி ஒரு இனக்குழு தலைவர்களாக மன்னர்களாக இருந்து இந்தியா முழுவதும் ஆண்டார்கள் என்பதை இந்த நூலிலே அவர் பல்வேறு தரவுகளின் வாயிலாக எடுத்து வைக்கிறார். நண்பர்களே, இது மாதிரியான தரவுகளை வைக்கிறதுல எப்போதுமே ஒரு சவால் இருக்குது. என்னென்னா, நமக்கு நிறைய சான்றுகள் கிடைக்காது. இன்னும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கிற சான்று இலக்கிய சான்று தான். அதை வச்சுக்கிட்டு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். இந்த பாருங்க, எப்போதுமே புதிய கருத்தை ஒருத்தன் வைக்கிறான், புதிய வரலாற்றை ஒருத்தன் வைக்கிறானா, அவன் கடுமையான மறுப்புக்குள்ளாவான். ஏன் தெரியுமா? அவன் புதுசாக சொல்கிறான், நீ இது வரைக்கும் கேள்விப்படாததை அவன் சொல்கிறான். அதனால் உனக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். அவர்கள் கல்லடி படத்தான் செய்வார்கள், அவர்கள் பல்வேறு கேள்விகளை எதிர்கொள்ளத்தான் செய்வார்கள். ஆனால் அதுதான் காலத்தால் நிற்கும். அதை பின்னால் வரக்கூடிய வரலாற்று மாணவர்கள் அவற்றை வளர்த்தெடுப்பார்கள். அப்படி பார்க்கும்போது திராவிட தமிழர்கள் இந்த நாகர்கள் இருந்த இந்தியாவிற்குள்ள திராவிடர்கள் என்கிற ஒரு சமூகத்தினுடைய வருகை எப்படி நடக்கிறது, அப்படி வந்தபோதும் நாகர்களுக்கும் திராவிடர்களுக்கும் இடையில எப்படி ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு ஒற்றுமை சமூகமாக இது இருந்தது என்பதை அவர் சொல்றார். ஆனால் அது எப்போது மாறுபடுகிறது என்று சொல்லுகிற போது பல வரலாற்று ஆசிரியர்களும் எடுக்கக்கூடிய ஆரிய குடியேறிகள் தமிழ் சமூகத்திற்குள் நுழைந்த போது அது எவ்வாறு சாதி பாகுபாடுகளாக இந்த நாகர்கள் என்கிற பழங்குடி சமூகம் திசை மாறுகிறது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். ஆக கிட்டத்தட்ட அவர் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்றால், நாகர்கள் என்பவர்கள் இந்தியாவில் மூலச்சாதியாக அவர் குறிப்பிடுகிறார். சாதிங்கிறத நான் ஒரு குழு என்கிற பொருளிலே பயன்படுத்துகிறேன். அதிலிருந்து பிரிந்த குழுக்கள் தான் மற்ற சாதிகளாக மாறின. அவ்வாறு மாறியவற்றை பின்னால் மாறாத ஒரு வர்ணாசிரம அடுக்குகளுக்குள்ள ஆரிய குடியேறிகள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு குழுவை பற்றி அவர் சொல்லுகிறார். அது எனக்கு ரொம்ப உடன்பாடான கருத்து. என்னன்னா, பாணர்கள் என்கிற ஒரு சமூகத்தை சொல்லுகிறார். சங்க பாடல்களிலே பாணர்களை நீங்கள் பார்ப்பீங்க. அவன் மன்னனை போய் பார்த்து பாடி ஆடி அவன் ஏழை, அவன் கொடுக்கறத வாங்கிட்டு வருவான் என்கிற வகையிலே மட்டும்தான் தமிழ் இலக்கியங்கள் அவர்களுடைய வரலாற்றை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஐயா அவர்கள்தான் முதல் முறையாக, நான் அண்மையில் ஒரு வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறேன், நந்தன் வரலாறு பற்றி. அதில் பாணர்கள் பற்றி நான் ஒரு சாப்டர் எழுதியிருக்கேன். அதுக்கு நான் எங்கெங்கேயோ சான்றுகளை தேடினேன். ஆங்கில நூல்களில் தேடினேன். நம்ம ஆத்தூர் கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய அம்பேத்கர் என்பவர் செய்த ஒரு PhD ஆய்விலே தேடினேன். எங்கெங்கோ தேடினேன். எனக்கு ஏனோ ஐயா கலியபெருமாள் அவர்களுடைய இந்த நூல் தோணலை. ஆனால் நான் அந்த பாணர்களுடைய மரபை பற்றி ஆய்வு செய்த போது கண்டறிந்த செய்தி என்னவென்றால், பாணர்கள் என்கிற குழுவில் மன்னர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் நான் அந்த ஆய்வு நூல்களை படித்ததன் மூலம் கண்டடைந்த செய்தி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய முன்னோடி தொல்லியல் அறிஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐயா வேதாச்சலம் அவர்கள் மதுரை மண்டலத்தில் வானதி ராயர்கள் என்கிற நூலினை எழுதியிருப்பது எனக்கு பின்னால் தெரிஞ்சு. இன்றைக்கு கல்வெட்டு ஆய்வுகளாலேயே என்ன நிறுவப்பட்டிருக்கிறது என்றால், பாணர்கள் என்கிற மரபினர் இங்கு மன்னர்களாக இருந்தார்கள் என்கிற தகவல்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதாச்சலம் அவர்களுடைய நூல் வருவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே வெளியாகிவிட்ட நூல்தான் இந்த தமிழர் உண்மை வரலாறு என்கிற இந்த நூல் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இதுபோல சங்க பாடல்களில் குறிக்கப்படக்கூடிய யவனர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மரபினர், நுளம்பர்கள் என்று சொல்லக்கூடிய மரபினர், இவர்கள் எவ்வாறு ஒரு குழுக்களாக இருந்தார்கள், இவர்கள் எவ்வாறு மன்னர்களாக இருந்தார்கள், குறிப்பாக சேர மன்னர்கள் எவ்வாறு இருந்தார்கள். தமிழ் மன்னர்களே வைதிகத்தின் கரைபடியாத மன்னர்கள் சேரர்கள் தான். மூத்த குடிகள், அவர்களை குறித்து வழங்கப்படக்கூடிய பெயர்தான் ஆதன் என்பது. அதுதான் கீழடியிலே கிடைத்திருக்கிறது. அந்த பெயர்தான் அழகன் குலத்திலே கிடைத்திருக்கிறது. அந்த பெயர்தான் அண்மையிலே சிவகலையிலே கிடைத்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய வரலாற்று ஆசிரியர்கள் மிக வஞ்சகமாக
தந்திரமாக அந்த ஆதன் என்கிற பெயருக்கான அர்த்தம் என்ன என்பதை சொல்லாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழிலே தோன்றிய முதல் நிகண்டு நூலான திவாகர நிகண்டில் ஆதன் என்பதற்கு என்ன பொருள் தரப்படுகிறது என்று தெரியுமா? 4 பொருள் தரப்படுகிறது. 1 புத்தன், 2 சூரியன், 3 முனிவன், 4 முதலாம் அவன். 4 அர்த்தம் தரப்படுகிறது. ஏன் அந்த அர்த்தத்தை இந்த அகழ்வாய்வுகளிலே கிடைக்கக்கூடிய பெயர்களோடு பொருத்தி விளக்கம் சொல்வதில்லை? ஏனென்றால் இந்த மரபு, இன்றைக்கு காண கிடைக்கக்கூடிய மரபு பௌத்த ஜெயின மரபுகளோடு தொடர்புடையதாக இருந்துவிடக்கூடாது என்கிற பதட்டம் இன்றைய வரலாற்று ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட கேப்டன் எஸ் கலியபெருமாள் அவர்கள் மிக முன்கூட்டிய இந்த நூலில் அவற்றையெல்லாம் மறுதளிக்கக்கூடிய விதத்தில் இந்த நாகர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் பௌத்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த நூலில் அறுதியிட்டிருக்கிறார் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த நூலுடைய மிக முக்கியத்துவம் உங்களுக்கு தோணலாம், என்ன ஒரு எல்லாத்தையும் பௌத்தமும் சமணமும் என்று நாம் சொல்லுவதில் என்ன பொருள் இருக்கு? பௌத்தம் சமணம் என்று சொன்னால், எனக்கு முன்னால் பேசிய நண்பர் பாலு சொன்னார், மனிதன் கண்டுபிடித்த முதல் சடங்கு, முதல் அவன் பயன்படுத்திய அறிவு, தன்னோடு வாழ்ந்த மனிதன் இறந்தபோது அவனை எவ்வாறு அடக்கம் செய்வது என்பதற்கான சடங்கு உருவாக்குறான்ல, அந்த சடங்கு தான் மனிதனுடைய முதல் அறிவு. அவனை மரியாதையாக வழியனுப்ப கற்றுக்கொண்டான். அவனை புதைத்த இடத்தில் கல்களை நாட்டி அவனுடைய ஆற்றல் தனக்கு வர வேண்டும் என்று அதை போல செய்யக்கூடிய சடங்குகளை உருவாக்கினான். அது ஒரு சயின்ஸ் தான். சயின்ஸ்னா மேற்கில் இருந்து வரக்கூடிய நிரூபணவாத சயின்ஸ் தான் சயின்ஸுங்கிற ஒன்றும் கிடையாது. அப்படி அவன் உருவாக்கினான். இப்படி முன்னோர் வழிபாடுகளை எல்லாம் கண்டுபிடித்து அவற்றை முறைப்படுத்தி ஒரு அறநெறிக்கு உட்படுத்தி ஒரு மரபுக்குள்ள ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வந்த மதம் எது என்று சொன்னால் அது பௌத்த சமயம்தான். ஏனென்று சொன்னால் இந்தியாவில் தோன்றிய முதல் நிறுவன சமயம், ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சமயம் எதுவென்றால் பௌத்தம் தான். நான் சொல்லலை, மைய நீரோட்ட வரலாறை ஒத்துக்கொள்ளுகிறது. அது எதை ஒழுங்குபடுத்தியது என்றால், இந்தியா முழுக்க இருந்த மக்களை தேடிச் சென்று அவர்களோடு உரையாடி அவர்களிடம் இருந்த பழக்க வழக்கங்களை முற்றிலும் அழிக்காமல் அந்த பழக்க வழக்கத்தை அவன் பின்பற்றுவதற்கான உரிமையை அவனுக்கே கொடுத்து, அதோடு தான் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒழுங்குக்குள்ள அதை ஃபிட் பண்ணி அதை மேலும் சிறப்பானதாக மேலும் பண்புள்ளதாக மாற்றிய வேலையைத்தான் பௌத்தம் செய்தது. நீங்கள் பாருங்கள், இந்திய வரலாற்றில் சமயங்களுடைய வரலாற்றில் சண்டை இல்லாமல் மதத்தை பரப்பிய மதம் என்று சொன்னால் அது பௌத்தம் தான். எல்லாவற்றையும் தலைகீழாக செய்தது. சண்டை செய்த போது அசோகன் பௌத்தன் அல்ல. அசோகன் நாடு முழுக்க தெரிந்தது அவன் சண்டையை கைவிட்டதனால் தான். கிருஷ்ணனுடைய மகாவிஷ்ணுவனுடைய எல்லா அவதாரங்களிலும் அவன் யாரேனும் வதம் செய்து கொள்ளுகிறான். சூரபத்மன் வதம், நரகாசூரன் வதம், எல்லாமே. புத்தருடைய கதைகளில் ஏதேனும் வதைகள் இருக்கிறதா? சண்டைகள் இருக்கிறதா? ரத்தம் சிந்தக்கூடிய காட்சிகள் இருக்கிறதா? அதனால்தான் புத்தர் வீரம் என்பதை சண்டை செய்வது வீரம் என்று சொல்லவில்லை. நீ ஒருவனை வாழ வைக்கிறல்ல, அதான்டா வீரம் என்று சொன்னார். அதான் பௌத்தம். பௌத்தம் நாம ரொம்ப மேலோட்டமாக பார்த்து கொண்ட எல்லா விஷயத்தையும் தலைகீழாக மாற்றி அதுக்கு உள்ள இன்னொரு அர்த்தம் இருக்கிறா என்பதை கண்டுபிடித்தது. அதுதான் மெய்யியல், அதுதான் பிலாசபி. அந்த பிலாசபியை, அந்த மெய்யியலைத்தான் பௌத்தம் என்கிற பெயரால் கண்டுபிடிக்க முயன்றார்கள் அயோத்திதாசரும் அம்பேத்கரும். அது வெறும் ஒரு மதம் என்கிற அடையாளம் மட்டுமில்லை, அதுக்குள்ள பல விஷயங்களை அவங்க பேசி பார்த்தாங்க. ஏற்கனவே இருந்த பல விஷயத்தை மறுத்தார்கள், பல விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அயோத்திதாசர் புதுசாக ஒன்று கொண்டு வந்து சேர்த்துட்டார். எதை சேர்த்தார்? ஏற்கனவே பொருந்தாத ஒரு விஷயத்தை மாற்றி அமைப்பதற்கு ஒரு அறத்தோடு கூடிய ஒரு அடையாளத்தை அவர் புதுசாக சேர்த்திருக்கிறார். நண்பர்களே, இப்படி எத்தனையோ விஷயங்களை நீங்கள் வரலாற்றில் சொல்லிக்கொண்டே செல்ல முடியும். இதை ரொம்ப முன்கூட்டிய ஒரு வரலாற்று ஆசிரியராக ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். இதில் திருவாரூர் கோயில் பற்றி அவர் சொல்லியிருக்கக்கூடிய வரலாற்று சான்று
மிக மிக முக்கியமானது. திருவாரூர் கோயிலில் யானை ஏறும் பெரும் பறையன் என்கிற ஒரு வழக்கம் ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி வரைக்கும் கூட இருந்து மெல்ல மெல்ல நம்ம வெறும் நவீன அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, பகுத்தறிவு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல, இந்த பகுத்தறிவு பற்றி எந்த கவலையும் படாத ஜாதிகள் இது மாதிரி அடையாளங்களை எல்லாம் பயன்படுத்தி அவன் என்னவாயிட்டான், தன்னுடைய ஜாதி ஓட் பேங்கையும் வச்சிருக்கிறான். இன்னைக்கு சமூக நீதி அரசியலில் தங்களுக்கான அமைச்சர் பதவி முதல் கொண்டு எந்த சேதாரம் இல்லாமல் வாங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் இப்படி பல விஷயத்தை தியாகம் செய்த ஒரு சமூகம் ஒரு பக்கம் இதையும் மெயின்டைன் பண்ணணும், அங்கேயும் உள்ளே போக முடியாமல் நிற்கிது. இன்னைக்கு இன்றைய இந்த சமூகத்தின் நிலை இதுதான். நாம் மரபிலே நமக்கு இருந்த மகத்தான உரிமைகளை இந்த நவீனத்தின் பெயரால் பகுத்தறிவின் பெயரால் கைவிட்டிருக்கிறோம், இல்லாமல் ஆக்கிவிட்டது. இன்றைக்கு கிட்டத்தட்ட என்னை கேட்டால் நான் சொல்வேன், ஒடுக்கப்பட்ட சமூகத்தவர்கள் அந்தந்த உள்ளூரில் அவரவர்களுக்கு இருந்த மரபான உரிமைகளை கண்டுகொள்ள வேண்டும், அவற்றை மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் ஒரு பரிந்துரையாகவே சொல்வேன். அது ஜனநாயக உரிமை என்று நீங்கள் கருதினாலும் சரி, வரலாற்று உரிமை என்று கருதினாலும் சரி. இந்த யானை ஏறும் பெரும்பறையன் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவர் யானை மேலே வருவார், அவருக்கு சாமரம் வீசுவார்கள். இது வெறுமனே உரிமம் மட்டுமல்ல, இதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் குறிக்கக்கூடிய விஷயத்தை நான் இங்கு குறிப்பிடுகிறேன். அது ஒரு அரசன் ஊர்வலம் வருகிற போது எதெல்லாம் செய்யப்படுமோ அதெல்லாம் அங்கு செய்யப்படுகிறது. இந்த குழுவினர் ஒரு காலத்தில் அங்கு அரசர்களாக இருந்தார்கள் என்பதற்கான ஒரு சான்றுதான் இந்த யானை ஏறும் பெரும்பறையன் வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நீங்க யானை ஏறும் பெரும்பறையன் என்கிற ஒரு வழக்கத்தை விட்டுறதுன்றது ஒரு பழக்க வழக்கத்தை விடுறது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு வரலாற்று உரிமையை கைவிடுகிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்க நந்தனார் கதை வர்ற வரைக்கும் சிதம்பரம் கோயிலில் நந்தனாரை இணைத்து எந்த கதையும் சொல்லப்படவில்லை. நந்தனார் தஞ்சை வட்டாரத்தில் நாகப்பட்டினத்து வட்டாரத்தில் வழக்காறுகளில் தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் நினைவுகளில் ஒரு மன்னனாக உயர்ந்திருந்தான். நான் சொல்லலை, வெள்ளைக்காரனுடைய எவிடன்ஸ் சொல்லுது. நண்பர்களே, இந்த திருவாரூர் கோயிலிலிருந்து அம்பர் மாகாளம் என்கிற ஊருக்கு திருவாரூர் கோயிலில் இருக்கக்கூடிய தியாகராஜன், தியாகம் என்பது புத்தர் செய்தது, அது புத்தரை குறிக்கிற பெயர். அந்த தியாகராஜன் அம்பர் மாகாளத்துக்கு ஒரு நாள் போறத ஐயா தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அதுவும் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. என்ன தெரியுமா, அது தியாகராஜ சுவாமி கோயிலிலிருந்து அம்பர் மாகாள கோயிலுக்கு எந்த வேடத்தில் தன் மனைவியோடு சிவன் போகிறார் தெரியுமா? பறையன் பறச்சி வேடம் தாங்கி செல்லுகிறார். ஏன் அந்த வேடத்தில் செல்ல வேண்டும்? பேராசிரியர் தோ பரமசிவம் அவர்கள் தன்னுடைய நூலிலே இதை மத்தியான பறையர்கள் என்று குறித்திருப்பார். அவர் இதை போய் நேரில் பார்க்காம வெள்ளைக்காரன் எவிடன்ஸிலிருந்து எழுதிட்டார். ஆனால் அதை விட விரிவான சடங்கு இது. அந்த அம்பர் மாகாளத்தை பற்றி ஒரு கதை வழங்கப்படுகிறது. அந்த கதையில் நந்தராஜா என்கிற ஒரு அரசன் காம்போஜ நாட்டிலிருந்து வந்து அந்த அம்பர் மாகாள கோயிலை கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்லலை, அந்த திருத்தல வரலாறு சொல்லுது, தல வரலாறு சொல்லுது. அப்போது நந்தன் வரலாறு நாம் மட்டும் சொல்லலை சார், நந்தன் வரலாறு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று நூலிலேயே சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட திருவாரூர் கோயில் பற்றியான இப்படியான ஒரு விரிந்த சித்திரத்தை ஐயா இந்த நூலில் முக்கியமானதாக முன்வைத்திருக்கிறார். சிவனை பற்றியும் நான் சொல்லணும். நண்பர் பாலு அவர்கள் அவற்றை பற்றி விரிவாக சொன்னார். சிவனை பற்றி அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் அதை அங்கீகரித்து ஆதரிக்க விரும்புகிறேன். சிவனை அவர் சொல்லுகிற போது சிவன் ஒரு சமண சமய அகிஸ்மாவாதி என்று குறிப்பிடுகிறார். அதுதான் உண்மை. சிவன் என்ற கேரக்டர் 24 சமண சமய தீர்த்தங்கரில் முதல் தீர்த்தங்கரான ஆதிநாதருடைய எல்லா கேரக்டரையும் எடுத்து இமிட்டேட் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு கடவுளே தவிர வேறு யாரும் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டிலே தோன்றக்கூடிய சிலைகள் ஏதாவது பழைய சிவன் சிலையை பார்த்துருக்கீங்களா? விஷ்ணு சிலையை பார்த்துருக்கீங்களா? ஆனால் தீர்த்தங்கரர் சிலைகளை பார்க்கிறீர்கள். ஆனால் புத்தர் சிலைகளை பார்க்கிறீர்கள். புத்தர் சிலைகளுக்கும் தீர்த்தங்கரர் சிலைகளுக்கும் இணையான பழமையுடைய ஏதேனும் ஒரு சிவன் சிலையை, ஒரு சிவன் தொடர்பான கல்வெட்டை நீங்கள் பார்க்க முடியாது. கிபி
11, 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சைவம் பற்றியான கட்டுக்கதைகள் எல்லாம். தமிழ்நாட்டில் பக்தி இயக்கம் என்ற ஒன்று இருந்ததே கிடையாது. அப்படி ஒரு இயக்கம் இருந்தது போல ஒரு பொய் வரலாற்றை இவர்கள் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பின்னணியில் ஐயா அவர்களுடைய இந்த தமிழர் உண்மை வரலாறு என்கிற இந்த நூல் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு தொடக்கத்தை இந்த நூலின் மூலம் முன்னெடுத்திருக்கிறது. இந்த நூல் மறுபதிப்பில் இல்லை என்று நான் அறிகிறேன். இந்த நூல் மறுபதிப்புக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இதில் இன்னும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய, இன்னும் சேர்க்கப்பட வேண்டிய சான்றுகள் இருக்கிறது. எதிர்கால வரலாற்று மாணவர்கள் அவற்றை சிறப்பாக செய்வார்கள். ஐயா போன்றவர்களை அவர்களுடைய வயது முதிர்ந்த காலத்தில் இவற்றை குறிப்பிடுவதற்கும் பாராட்டுவதற்கும் அவருடைய நூல்களை பற்றி அங்கீகரிப்பதற்கும் எங்களுக்கு கிடைத்த இந்த நல்வாய்ப்பிற்காக பேராசிரியர் அரசு முருகபாண்டியன் அவர்களுக்கும் இந்த இலக்கிய அமைப்பிற்கும் நண்பர்களுக்கும் நம்ம தம்பி அம்பேத் உள்ளிட்டவர்களுக்கும் சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளர்க, ஜெய் பீம்.